ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்லைம் வித் தர்மாகோல் பால்ஸ் மிக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எல்லோ கலர் ஸ்லைம் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபி வந்துட்டு இருக்கும். சரியாக எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஞாபகம் இல்லை. யாருக்குமே ஸ்லைம் பிடிக்காம இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட இப்போ எடுத்தோடனே விளையாடணுன்னு தான் தோணுது. மறக்காமல் ஃபுல் வீடியோ வந்துட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாட போகிறேன். இந்த சவுண்டு இதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஜாலியாக வந்துட்டு இருக்கும். இதை ஃபுல்லாக விளையாண்டு நம்ம பபுள்ஸ்லாம் வந்துட்டு விடுவோம். சூப்பராக இருந்துச்சு. இடையில பபுள்ஸ் வர சவுண்டு கூட நான் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருப்பேன். அதை கேட்கும்போது எனக்கே ரொம்பவே காமெடியாக இருந்தது. அதை மட்டும் நான் ஆஃப் பண்ணியிருப்பேன். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அது தர்மாகோல் பால்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு விளையாடும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பால் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, மறுபடியும் இதுக்குள்ளே வைக்கிறது, அப்படி இப்படி நிறையாவே வந்துட்டு காமெடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உண்மையிலே ஸ்லைம் வந்து செம்மையாக இருந்தது. பாட்டில் கூட க்யூட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு விளையாடலாம். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தர்மாகோல் பால்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு பபுள்ஸ்லாம் விட போகிறோம். செம்மையாக இருக்கும். சவுண்ட் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் உங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தர்மாகோல் பால்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டேன். பியூர் ஒயிட்டு, ஃபுல்லாகவே ஒயிட்டு தான், சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே அதில் குட்டி குட்டியாக பாருங்களேன், குட்டி குட்டியாக ஏதோ பால் மாதிரி அதில் ஏற்கனவே இருந்தது. நான் தனியாக அதில் ஒன்று கூட உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருந்தேன். குட்டி குட்டியாக இருந்தது, கலர் கலராக. அதுவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் நம்ம அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக கலக்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? செம்மையாக இருக்கும் அந்த எல்லோக்கும் அந்த ஒயிட்டுக்கும். ஓகே, பாருங்கள். ஜாலியாக கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நான் வந்துட்டு பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ தான் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட நல்லா இழுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. லைட்டாக தான் பிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு ஸ்லைம், பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, விளாண்டது வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது தான் வந்துட்டு உள்ள பாட்டிலில் சுத்தமாக பத்தவே இல்லை. நம்ம வந்துட்டு பால்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, உள்ளே வந்துட்டு வைக்கவும் இல்லை. நானும் அடித்து பிடிச்சி பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப நேரம் போட்டு பண்ணி பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. சரின்னு சொல்லிட்டு பானை மாதிரிலாம் செஞ்சு விளாண்டுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே பொறுமை தாங்கலை, அதனால ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன். சரி, பால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணலான்னு. ரொம்பவே ஈஸியாக பால்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது பாருங்களேன். சும்மா அதில் ஒட்டின மாதிரியே இல்லை கொஞ்சம் கூட. அப்படியே இருக்கும்போது ஓகே, நம்ம போட்டு விளாண்டு நல்லா பசஞ்சு கீழே நல்லா தட்டும்போது அந்த பால் தனித்தனியே உதிர்ந்து வந்துடுது. சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தட்டி தட்டி நல்லா அழுத்தி என்னென்னவோ பண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன்.
பாருங்களேன், அதுதான் ஃபுல்லாக இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஓகே. நல்லா வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், இத யாராவது கவனிச்சிங்களா? 2 நிமிஷம் பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோயேன், நல்லா கசங்கி தான் கீழே போடுறேன். அப்படியே அது உருகி தேன் மாரி அப்படியே ரொம்பவே அழகா இருக்குது இத பார்க்கறதுக்கே. சூப்பரா இருந்துச்சு. இத நீங்க கவனிச்சிங்களா? முன்னாடியே நான் சொல்றதுக்கு முன்னாடி கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃபுல்லாவே நான் எடுத்துட்டேன். இதே மாரி தான் ரொம்ப அழகா தேன் கொட்டியிருக்க மாரியே இருக்குல்ல, பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. என்னடா அப்பயே டப்பால எடுத்து வச்சேன், மறுபடியும் எடுத்து விளாண்டுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? அந்த பபுள்ஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுனது. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பபுள்ஸ் சும்மா நான் வந்துட்டு பாருங்களேன் எப்படி ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போயிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ பபுள்ஸ் விடுவேன் பாருங்க, செம்மையா இருக்கும். நான் சும்மா நினச்சிக்கோ அப்படி நல்லா எடுத்து கையில வச்சு வாயில ஊதுனேன். சவுண்டும் எனக்கு செம்ம காமெடியா இருந்துச்சு. பபுள்ஸ் வந்து செம்மையா பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே பெருசா வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பபுள்ஸ் விடணும்னு தோணுச்சு. உடனே ஓடி போய் ஸ்டார்லாம் தேடி அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தேன். சின்னது வந்துட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சது தான் குட்டியாக இருந்துச்சு. ஓகே இதுவே போதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பபுள்ஸ் விட்டு விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் பபுள்ஸ் இடத்துல ஒன்று நிறையா டைம் விளாண்டுட்டு இருந்தேன். நான் பாதி கட் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வரலை. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் பபுள்ஸ்லாம் வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். நானும் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணுறேன். பிஞ்சு பிஞ்சு போகுது. சரி கொஞ்சமாக எடுத்து பண்ணலான்னு பார்த்தாலும் பபுள்ஸ் வரல. இப்போ பாருங்களேன் கொஞ்சமாக எடுத்து பண்ண செம்மையாக வந்துச்சு. நான் கேமரா கிட்டே வந்துட்டு ஊத முடியல. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஊதிட்டு வந்து காமிக்கணும்னு புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. ஆனால் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. சூப்பராக இருக்காகுது. நான் பபுள்ஸ் சுட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாண்டுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்லைம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ பாருங்களேன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பபுள்ஸ் சுட்டு முடிச்சிட்டேன். நான் டப்பாவில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு நல்லா தெஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள் பபுள்ஸ்லாம் அந்த தர்மாக்கோல் பால்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாகவே வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ சவுண்டு பயங்கரமாக இருக்காது. நான் கொஞ்சம் இதை மட்டும் சவுண்டை கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால்ஸ் அப்படிங்கவும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கூட அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம் இன்னும் ஒரு டைம். அதுக்கப்புறம் என்ன மிக்ஸ் பண்ணுறோமோ அதை ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க முடியும். ஓகே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி விளாண்டேன். ஸ்லைம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லைமில் என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.